அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரமலான் சீரீஸில் சிக்கன் சிகார்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிக்கன் சிகார் செய்கிறதுக்கு நம்மளுக்கு போன்லெஸ் சிக்கன் தேவைப்படும். நான் 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போது இந்த சிக்கனை நம்ம எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்க்குறேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதிலையே ஒரு முட்டையை சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் முட்டை சேர்க்குற அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்குவோம். நீங்கள் நம்ம வீட்டில் பால் கவர் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சுன்னா அதில் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போது இந்த எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். இப்போ சிகார்ஸ் ரோல் பண்ணுறதுக்கு நான் சமோசா ஷீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சமோசா ஷீட்ஸை நம்ம இந்த மாதிரி நடுவில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்ஸாக பிரித்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சீல் பண்ணுறதுக்காக நான் மைதா பேஸ்ட்டை சைடில் அப்ளை பண்ணுறேன். மைதா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி நல்லா சீல் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சிகார்ஸுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிகார்ஸுமே இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்த சிக்கனை இது மாதிரி பைப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் 2 சைடுமே ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடுமே ஃபில்லிங்ஸ் ஃபில்லாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஃபில்லிங்ஸுமே ஃபில் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளேமை நம்ம மீடியமில் வச்சுக்கணும். மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து விட்டு எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் சிகார்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப்போட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.